ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏசியாவிலேயே மிகப்பெரிய பாலம். அந்த பாலத்தில் நம்ம இப்போ இருந்துகிட்ருக்கோம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பாலத்தோட டீட்டெயிலை பற்றியும் பார்க்கலாம். இங்கே இப்போ என்னோட பின்னாடி பார்க்குற பாலம் வந்துட்டு கட்டினது பார்த்தீங்கன்னா காமராஜர் தயாராக தான் கட்டியிருக்காங்க. இது கட்டுறதுக்கான செலவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 13 லட்ச ரூபா செலவாயிருக்கு. அந்த காலத்திலே 13 லட்ச ரூபா செலவு பண்ணி இந்த பாலத்தை கட்டியிருக்காங்க. நீங்கள் பார்க்குற இந்த மாத்தூர் தொட்டில் பாலம் இது வந்துட்டு எப்போ கட்டிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1962 வருஷம் கட்டுறதுக்கு பிளான் பண்ணி கரெக்டாக 1969 வருஷம் கட்டி முடிச்சிருக்காங்க. இந்த பாலத்தோட பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆறு போகிறது தெரியும். ஸோ இது எதுக்கு கட்டினான்னு பார்த்தீங்கன்னா நீர்ப்பாசனத்துக்காக, ஸோ விவசாயம் பண்ணுறதுக்காக தண்ணி வேணும். ஸோ அதுக்காக தான் இந்த காமராஜர் வந்து கட்டியிருக்காங்க. இந்த பாலம் மாத்தூர் அப்படிங்கிற அந்த பிளேஸில் இருக்கிறதால தான் இதை மாத்தூர் தொட்டில் பாலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு 2 ஊரை கனெக்ட் பண்ணுற ஒரு பாலமாக இருந்துகிட்ருக்கு. இது டோட்டலாக கடல் மட்டத்துலேருந்து கரெக்டாக 115 அடி உயரத்தில் அமைஞ்சிருக்கு. இது ரொம்ப ஒரு ஹைட்டான பாலம். இந்த பாலத்தை வந்துட்டு டோட்டல் தாங்கிட்டு இருக்க தூண்கள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 28 தூண்கள். ஸோ 28 தூண்கள் தான் இந்த பாலத்தை தாங்கிட்டு இருக்கு. நான் கீழே போயிட்டு உங்களுக்கு அந்த வியூஸ் காமிக்கிறேன். நீங்கள் இந்த பாலத்தை பார்த்தீங்கன்னா இந்த பாலத்தோட சைடில் வந்துட்டு ஆறு போகிறத உங்களால் பார்க்க முடியும். நான் சொன்ன அந்த ஆறு இதுதான். இது வந்துட்டு நீர் பாசனத்துக்காக விவசாயத்துக்காக யூஸ் பண்ணுறாங்க. இதோட ஹைட் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. இந்த மாத்தூர் தொட்டில் பாலம் அப்படிங்கிற இந்த பாலத்தில் வர தண்ணி எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா பேச்சிப்பாறை அணையில தான் வந்துட்டுருக்கு. இந்த பாலம் 2 ஊர்களை இணைக்கிற பாலம் மட்டும் கிடையாது, 2 மலைகளை இணைக்கிற பாலமும் இருந்துகிட்ருக்கு. நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த மாத்தூர் தொட்டில் பாலம் அப்படிங்கிற பாலத்துக்கு கீழே வந்துட்டு ஒரு ஆறு போகுது. ஸோ அந்த ஆறோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா பரளி ஆறு. இந்த பரளி ஆறு பற்றி சிலப்பதிகாரத்தில் கூட ஒரு சில இன்ஃபர்மேஷன் இருக்குது. யாராவது இங்கே வரணும் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இங்கே கார் பார்க்கிங் வசதி எல்லாமே இருக்குது. ஸோ யார் வேணாலும் வரலாம். ஆனால் இதுக்கு முன்னாடி போட்ட விளாக் வீடியோவில் வந்துட்டு ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க லொக்கேஷன் எங்கே இருக்குது ப்ரோ அப்படின்னு. லொக்கேஷன் ஆட் பண்ண மறந்துட்டேன். ஸோ இனிமேட்டு வர வீடியோவில் வந்துட்டு லொக்கேஷன் ஆட் பண்ணுறேன் கண்டிப்பாக. நான் ஆல்ரெடி சொன்னேன் பாலத்தை தாங்கிட்டு இருக்கிறத சொன்ன தூண்கள் என்னோட பின்னாடி இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். கிட்டத்தட்ட 28 தூண்கள் தாங்கிட்டு இருக்குது. ஸோ இதோட பக்கத்தில் போயிட்டு எவ்வளோ விட்டம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்துட்டு இதோட உள்ளாடி போகக்கூடாது, இதோட பக்கத்தில் போகக்கூடாது, அலோடு கிடையாது. பட் போய் பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி இதோட பக்கத்தில் போயிட்டு இதோட அகலம் இவ்வளோ அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆக்சுவலி இதோட உள்ளாடி போகக்கூடாது, அலோவ் பண்ண மாட்டாங்க. யாராவது பார்த்தாங்க அப்படின்னா திட்டுவாங்க. ஸோ பார்க்கலாம்.
இதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கல்ல, இதான் வந்துட்டு அந்த 28 தூண்களில் ஒரு தூண். நான் இதோட பக்கத்தில் போயிட்டு எப்படி இருக்குது, எவ்வளோ விட்டோம் அப்படிங்கிறத காமிக்கிறேன். செம்ம விட்டோம், செம்ம அகலமாக இருக்குது.